எந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த சாமிக்கு வேண்டிக்கிட்டு பக்தர்களாகிய நாம் விரதம் இருந்து வகை வகையாக விதவிதமாக சமைச்சு படையல் போட்டு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க சொல்லி வரம் கேட்போம். இல்லைன்னா நான் வேண்டின காரியம் நல்லபடியாக நடந்துட்டு என்னோட படையலை நீ ஏற்றுக்கன்னு சொல்லுவோம். அந்த சாமியும் நம்மளோட படையலை மனசார ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது செய்யும்னு நம்புவோம். ஆனால் எந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சாமியும் பட்டினி கிடந்து தன்னோட பக்தர்கள் நல்லா இருக்கணும்னு வரம் கேட்டு பார்த்துருக்க மாட்டோம். உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த ஒரு கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுருக்கு. அம்மனே தன்னுடைய பக்தர்களுக்காக வரம் கேட்டு தொடர்ந்து 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கா. அவள் தான் தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய அகிலாண்ட நாயகி, 1000 கண்ணுடையால், சாம்பிராணி வாசகி, கண்ணபுரத்தால், சமயத்தில் வந்து காத்து நிற்கக்கூடிய சமயபுரத்தால். எதனால சமயபுரத்தம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க? அம்மன் விரதம் இருக்கும் நாட்களில் அவள் முகம் வாடும் போது ஏன் பூக்களை கொண்டு பூச்சொரிதல் விழா நடத்தப்படுதுன்னு சமயபுரத்தம்மன் நிகழ்த்திய ஆச்சரியமூட்டும் பல உண்மை சம்பவங்களின் வரலாற்று பின்னணி பற்றியும், யார் இந்த சமயபுரத்தம்மன், அம்மன் நிகழ்த்திய அதிசயங்களையும் அம்மனின் வரலாறு பற்றியும், அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் நாட்களில் பக்தர்களாகிய நாமும் எப்படி முறைப்படி விரதம் இருந்து அம்பிகையை வழிபட வேண்டும்னு, சமயபுரத்தம்மனின் அருள் கிடைக்க என்னெல்லாம் செய்யணும்னு இந்த வீடியோவில் முழுக்க சமயபுரத்தம்மன் பற்றிய கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சமயபுரத்தாலே போற்றின்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கடையூரில் மார்க்கண்டேயரை யமனிடமிருந்து காப்பாற்ற ஈசன் கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து காலனை வதம் புரிவார். இதனால உலகத்தில் பிறப்பு இறப்பு நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. யமதர்மனின் சபையில் நோய்களின் அதிபதியாக இருந்த மாய அசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்கான். அவனோடு அவனது சகோதரர்களும் சேர்ந்து மக்களை வாட்டி வதச்சிருக்காங்க. இதை கண்ட ஈசன் பார்வதி தேவியை வேண்டி நிற்க, பார்வதி தேவி தன் அம்சமாக மாரியம்மனை தோற்றுவித்து மாய அசுரனை வதம் செய்ய அனுப்பி வச்சிருக்காங்க. மாரியம்மன் மாய அசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காத்து வந்திருக்காங்க. இன்றும் சமயபுரத்தம்மனோட கருவறையில அம்மனோட வலது திருப்பாதம் மாய அசுரனோட தலை மீது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அசுரனின் தலை எப்பொழுதும் அன்னையின் காலுக்கு கீழேயே இருக்கும். இந்த திருக்கோவில் தீராத நோய்களையும் தீர்க்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாய் இருக்கு. அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்கவும், நோய்களின் தொல்லைகளிலிருந்து உலக மக்கள் விடுபடவும், கோடை காலத்தில் வெப்பத்தால் தோன்றும் அம்மை போன்ற பலவிதமான நோய்கள் மக்களை தாக்காதிருக்கவும், தீய சக்திகள் அண்டாமல் இருக்கவும், பூத ஜுவரம், பிரேத ஜுவரம், பிசாச ஜுவரம், தாப ஜுவரம், வைஷ்ணவ ஜுவரம், சர்வ ஜுவரம், வாதம், பித்தம், கபம், வலிப்பு, தொழுநோய், தலைவலி, முதுகுவலி, உடல் பாகங்கள் வலி, மஞ்சள் காமாலை போன்றவற்றை குணப்படுத்த ஒவ்வொரு வருடமும் மாசி கடைசி ஞாயிறு துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினி விரதமிருந்து ஈசனிடம் இந்த உலக மக்களை காக்க வேண்டி நிற்பதே இந்த விரதத்தோட மகிமை. இந்த 28 நாட்களும் அம்மனுக்கு நெய்வேத்தியம் எதுவுமே படைக்க மாட்டாங்க. இளநீர், பானக்கம், கரும்பு சாறு, துள்ளுமாவே நெய்வேத்தியமாக படைக்கப்படும். அம்மன் பட்டினி விரதம் இருக்கும் காலங்களில் அம்மனின் முகம் ரொம்பவே சோர்வாக காணப்படுமா. இந்த காலத்துல அம்மனை குளிர்விப்பதற்காக கூடையா ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வண்டியா பூக்கள் கொண்டு வருவாங்களாம். இப்படி பூச்செறிதல் விழா நடத்தப்படுறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புராண கதை சொல்லப்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்பொரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்ச போது திருச்சியை கைப்பற்ற திட்டம் போட்டிருக்காங்க பிரெஞ்சு படை வீரர்கள். ஸ்ரீரங்கத்தில் பிரெஞ்சு படை வீரர்கள் தங்கி இருக்காங்க. சமயபுரத்தில் ஆங்கிலேயர்கள் முகாமிட்டிருக்காங்க. சமயபுரத்தில் ராபர்ட் கிளைவ் அவரோட படை தளபதி ஜின்ஜின், டால்டன், லாரன்ஸ் கொண்டு வந்திருந்த ஆயுதங்கள், வெடிமருந்தையெல்லாம் ஒரு டென்ட் போட்டு அதை பாதுகாத்து வந்திருக்காங்க. அதனால சமயபுரத்தில் யாருமே இரவு நேரத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. தளபதி ஜின்ஜின் மட்டும் நடுராத்திரியில ஆயுதங்கள் இருந்த டென்ட்டை சுத்தி பாதுகாத்து வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போது மஞ்சள் நிற ஆடையில ஒரு பொண்ணு 2 கையிலையும் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு போய்கிட்டு இருந்திருக்கா. யார் நீ நில்லுன்னு ஜின்ஜின் கத்தி இருக்காரு.
ஆனால் அவனோட குரலை பொருட்படுத்தாம அந்த பெண் மிகவும் வேகமாக நடந்து போயிருந்திருக்கா. உடனே ஜின்ஜின் தன்னோட கை துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி சுட்டிருக்கான். அப்போதுதான் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. துப்பாக்கி தோட்டாக்கள் அனைத்தும் பூக்களா மாறி அந்த பெண்ணோட தலையில விழுந்திருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் ஜின்ஜின் கிட்ட தவறு செஞ்சுட்டீங்க, எங்களோட காவல் தெய்வம் மாரியம்மனை சுட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பாத ஜின்ஜின் சமயபுரத்து கோவிலுக்கு ஊர் மக்களோடு சென்று பார்த்திருக்கான். அப்போது கருவறையில அம்மன் இல்லை. திடீர்னு ஒரு பேரொளி கருவறையை நிரப்பியிருக்கு. பீடத்தில் மீண்டும் அம்மன் வந்து அமர்ந்திருக்கா. எல்லாரும் அம்மனோட காலடியில விழுந்து வணங்கி இருக்காங்க. ஆனா ஜின்ஜினுக்கு அந்த நேரம் கண் பார்வை பறி போயிருக்கு. அதற்கு பிறகு ஊர் மக்களோட அறிவுரையை கேட்டு மாரியம்மனிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஜின்ஜின். 3 நாட்கள் கழித்து மீண்டும் இழந்த தன்னுடைய கண் பார்வையை பெற்றிருக்காரு. இந்த நிகழ்ச்சியிலிருந்து அம்மனுக்கு பூச்சுரிதல் விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு வருது. முன்பொரு காலத்துல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல தான் வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க அம்மன். ஒரு நாள் திடீர்னு அம்மனோட சிலை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனே அங்க இருந்த சுவாமிகள் என்ன ஆச்சுன்னு ஓடி போய் பார்த்தபோது அம்மன் ரொம்பவே உக்கிரமா இருந்திருக்காங்க. உடனே தண்ணீர் ஊத்தி அம்மனோட உக்கிரத்தை தணிச்சு, ஏன் இப்படி உக்கிரமா இருக்கீங்கன்னு கேட்டபோது, மக்கள் அசூரிங்கிற அம்மை நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும், அதனால என்ன இந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துல தனி சன்னதியில் அம்மனா பிரதிஷ்டை செய்யுங்க, நானே உங்களுக்கு ஒளியா இருந்து வழி காட்டுறேன், அந்த இடத்துல என்ன வச்சிடுங்கன்னு அசரீரி சத்தம் கேட்டிருக்கு. ரங்கநாதர் கோவிலில் இருந்த ஜிஆர் சுவாமிகளும் வைஷ்ணவி சிலையை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரங்கநாதர் கோவிலில் இருந்த வைஷ்ணவி அம்மனோட விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு பல்லக்கில் போயிருக்காங்க. இரவு நேரம் ஒளியா இருந்து வழிகாட்டு அம்மன் விடிஞ்சதும் மறைஞ்சு போயிருக்காங்க. கண்ணனூர் அரண்மனை மேட்டில் பல்லக்க நிறுத்திட்டு ஓய்வெடுத்திருக்காங்க அந்த சுவாமிகள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிலையை தூக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. சிலையை அந்த இடத்தை விட்டு நகர்த்தவே முடியல. மறுபடியும் அந்த அசரீரி சத்தம் கேட்டிருக்கு. வேப்ப மரங்கள் நிறைந்த இந்த காட்டிலேயே நான் வசிக்கிறேன், மக்களை நோய்களோட கொடுமைகள்ல இருந்து காப்பாற்ற நான் இங்கே தான் இருக்கணும், என்னை இங்கேயே விட்டுட்டு நீங்க எல்லாரும் கிளம்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மனோட வாக்குப்படி ரங்கநாதர் கோவில்ல இருந்து எடுத்து வரப்பட்ட வைஷ்ணவி அம்மனே வேப்ப மர காட்டுல மாரியம்மனா அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கிபி 17ஆம் நூற்றாண்டில் திருச்சியை ஆட்சி செய்து வந்த விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மேல் படையெடுத்து போருக்கு புறப்படும் போது அம்மன் வாழும் கண்ணனூர் வேப்பமர காட்டில் அவர் படைகளோடு தங்கி இருந்திருக்காரு. அப்போது இந்த போரில் நான் வெற்றி அடைந்தால் அம்மனுக்கு தனி ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாராம். அதே போல விஜயநகர சொக்கநாத நாயக்கர் கிபி 1706 போரில் வெற்றி அடைந்து வேண்டிக்கிட்ட மாதிரியே பிரம்மாண்டமான தனி கோவில் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இப்போ நம்ம வழிபட்டுக்கிட்டு இருந்த சமயபுரத்தம்மன் கோவில். இங்க இருக்க சமயபுரத்தம்மன் சிலை மூலிகைகளால செய்யப்பட்டது. அதனால அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்ய மாட்டாங்க. வேப்பமர காட்டுல இருந்த மாரியம்மனுக்கு அங்கேயே ஒரு தனி ஆலயம் எழுப்பப்பட்டு ஆதி மாரியம்மன் சொல்லி வழிபடப்பட்டு வராங்க. இப்போ இருக்க சமயபுரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த மாரியம்மனை விக்ரமாதித்ய மகாராஜா வழிபட்டிருக்காருன்னு ஒரு வரலாறு இருக்கு. வேப்பமர காட்டில் உருவான கோவில்ங்கிறதால சமயபுரத்தம்மன் கோவிலோட தல விருட்சமா வேப்பமரம் இருக்கு. சமயபுரத்தம்மனோட தாய் வீடா ஆதி மாரியம்மன் கோவில் இருக்கு. தக்க சமயத்துல என்ன வேண்டுனாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கறதால சமயத்தில் வந்து காக்கும் சமயபுரத்தாள்னு அம்மனுக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்ததால சமயபுரம் மாரியம்மனின் தாய் வீடா ஸ்ரீரங்கம் கருதப்படுது. மாரியம்மனின் அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இருந்து வரக்கூடிய பூக்களே அம்மனுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படும். அதே போல சித்திரை மாதத்தில் ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொண்டு வந்து கொடுக்கும் வைபவமும் இங்க வெகு சிறப்பா நடைபெறும். கண்ணனூர், கண்ணபுரம், விக்ரமபுரம், மகாகாளிபுரம்னு இப்படி பல பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கு சமயபுரம். சிவனோட முதல் மனைவியான சதி தேவியின் உடல் வெட்டப்பட்ட போது அவங்களோட கண் விழுந்த இடம் சமயபுரம்னு சொல்றாங்க. திருச்சி காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள சமயபுரம் கோவில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் மிக மிக பழமையான ஒரு கோவில். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும் என்பது ஒட்டுமொத்த பக்தர்களின் நம்பிக்கை. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமானதுதான் சமயபுரம். சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஸ்தலம்.
மகாமாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக விக்கிர சிம்மாசனத்தில் 1000 கோடி பிரகாசத்துடன் தங்க திருமுடியுடன் குங்கும நிற மேனியில் நெற்றியில் வைரப்பட்டை ஒளிவீச வைர கம்மல்களும் வைர மூக்குத்தையும் சூரிய சந்திரனை போல் ஜொலித்து கண்களில் அருளொளி பாவித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதார சக்தியாய் அருள் பாலிக்கிறார். அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷம் நீங்குங்கிறது ஐதீகம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்கும். இத்தலத்தில் வழிபட்டால் ராகுகேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு கோவிலின் மேற்கூரையில் சிற்ப சான்றும் உள்ளது. 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் மகாமாரியம்மன் அருள் பாலிப்பது தனிப்பெரும் சிறப்பு. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிஞ்சு வராங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் அஷ்டபுஜங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி. மாரியம்மன் வடிவங்களில் ஆதிபீடம் சமயபுரம். அதனாலதான் இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள மகாமாரி பதம் மாறி சிவபதத்தில் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவமாக காட்சியளிக்கிறாங்க. பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேயோ இல்ல சித்திரை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயோ வருஷத்துக்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூர்ல ஆதி மாரியம்மனை பார்க்க போவாங்களாம். அப்போ ஊர் மக்கள் சேர்ந்து தாய் வீட்டு சீதனமா சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசை கொடுப்பாங்களாம். தாய் வீடான ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு சமயபுரத்தம்மன் போகும்போது அம்மனோட முகம் அவ்வளவு பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்குமா, திரும்பி வரும்போது ஒரு விதமான சோகத்தோட இருக்கதையும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்ரீரங்கநாதர் சோகத்துல இருக்கக்கூடிய தங்கச்சிக்கு சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாராம். அதன் பிறகுதான் அம்மன் மறுபடியும் பிரகாசமான முகத்தோட இருக்கதை இப்பவும் நம்ம பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சித்திரை தேரோட்டம் அப்போ அம்மனுக்கு திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில்ல இருந்தும் சீர்வரிசை பொருட்கள் வரும். அது மட்டும் இல்லாம இப்பவும் ஒவ்வொரு நாள் இரவும் ராத்திரி நேரத்துல அம்மனே ஊர் சுத்தி வந்து காவல் காக்கிறதாகவும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இப்பவும் ஒவ்வொரு நாள் இரவு நேரத்துல அம்மனே ஊர் சுத்தி வந்து காவல் காக்கிறதாகவும் நம்பப்படுது. இரவு நேரத்துல கோவில்ல தங்கியிருந்தா அம்மனோட சலங்கை சத்தம் கேட்கறத நம்மளும் உணர முடியும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும், தாலி பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு தாலி பாக்கியமும், நோய் பிணிகளிலிருந்து மக்களை பாதுகாத்தும், அநீதி நடந்தால் சரியான தீர்ப்பு சொல்பவளாகவும், தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு முதன்மை தாயாக இருந்து சமயபுரத்தில் அருள் புரிஞ்சிட்டு வர்றாங்க மாரியம்மன். பக்தர்களின் நலனுக்காக அம்மனை பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது உலகத்திலேயே இந்த அம்மன் மட்டும். அங்காளம்மனோட வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதலில் மேல்மலையனூரோட வரலாறு என்ன, ஏன் இந்த ஒரு இடம் பூலோகத்துல இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இடமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதிசக்தியான அம்பிகையின் சதிதேவி அவதாரத்தில் தன்னுடைய கணவனுக்கு முதல் மரியாதை கொடுக்கல, எங்களையே இந்த பிரம்மாண்டமான யாகத்துக்கு அழைப்பு விடுக்கலன்னு தன்னுடைய தந்தையான தக்ஷன் கிட்ட உரிமையோடு கேட்க போன இடத்துல தன்னுடைய மருமகன்னு கூட பார்க்காம சிவபெருமான அவமதிச்சதால கோபம் தாங்க முடியாத சதிதேவி அந்த யாக குண்டத்திலேயே விழுந்து தன்னோட உயிரை துறக்கிறாங்க. தன்னுடைய மனைவியான சதிதேவிக்கு நடந்த கொடுமையை தாங்க முடியாத சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. சதிதேவியோட உயிரற்ற உடலை தூக்கிக்கிட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அலைந்து திரிகிறாரு. ஈசனோட அந்த துயரத்தை தாங்க முடியாத மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால சதிதேவியோட உடலை துண்டு துண்டுகளாக வெட்டுறாரு. அப்படி அம்மனோட உடல் உறுப்புகள் பூலோகத்தில் விழுந்த இடங்கள் அனைத்துமே மகிமை பொருந்தியதோடு மட்டுமல்லாமல் அம்பிகையின் உடலே சக்தி வடிவமாகவும் ஒவ்வொரு சக்தி பீடமாகவும் உருவெடுத்திருக்கு. சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அருந்து துண்டு துண்டாக விழுந்த அம்பிகையின் வலது கையின் புஜம் விழுந்த இடம்தான் மேல்மலையனூர். ஆதி காலத்துல இப்ப இருக்கக்கூடிய போலூர், திருவண்ணாமலை, ஆரணி, செஞ்சி, திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகர பகுதிகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பதா தண்டகாரண்யம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தண்டகாரண்யத்தோட மைய பகுதியான இடம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேல்மலையனூர். இந்த தண்டகாரண்ய பகுதிகளில் தான் தாண்டேஸ்வரன் ஆகிய சிவபெருமான் பித்து பிடித்து கையில் மண்டை ஊடுடன் வீடு வீடாக பிச்சை எடுத்து பிக்ஷாடனராக சுற்றி திரிந்து வந்திருக்காரு. முன்பொரு காலத்துல ஈசனை போலவே பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்திருக்கு, எனக்கும் 5 தலைகள் இருக்கு, என்னாலும் சிவனுக்கு நிகரான வரங்களை அழிக்க முடியுங்கிற ஒரு ஆணவம் பிரம்மதேவனிடம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போக பிரம்மன் அழித்த வரத்தினால் பூலோகத்தில் அரக்கர்களின் அநியாயமும் தலைவிரித்து ஆடத் தொடங்கி இருக்கு. இந்த அராஜகத்திற்கு முடிவு கட்ட நினைத்த அம்பிகை ஒரு நாள் பிரம்மனை தூரத்திலிருந்து கண்டு சிவனோ என எண்ணி நாதா என்று பிரம்மனை அழைக்க
அனைத்தும் அறிந்த பார்வதி தேவிக்கு தன் கணவன் யாரென்று அறியவில்லையோ என பிரம்மன் கைகொட்டி சிரிக்க, ஈசனை போலவே பிரம்மனுக்கும் 5 முகங்கள் இருப்பதால் தான் தானும் பெரியவன் என்று வீண் கர்வம் கொண்ட பிரம்மாவின் 5வது தலையை ஈசன் கிள்ளி எறிய வேண்டுமென பார்வதி சிவபெருமானிடம் கூற, சிவபெருமானும் பிரம்மனை அழைத்து கண்டிக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கு. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை வெட்டி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன் சிவனை கண்டு, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவா என்று சாபமிடுறார். பிரம்மனின் அலங்கோலம் கண்டு கோபப்பட்ட சரஸ்வதியும் சிவபெருமானுக்கு சாபம் கொடுக்கிறாங்க. என் கணவரின் 5வது தலை உன் கையை விட்டு கீழே விழாமல் அங்கேயே இருக்கட்டும், அன்ன ஆகாரம் படுக்கை தூக்கம் எதுவுமில்லாமல் போகட்டும், சுடுகாட்டின் 3 பிடி சாம்பல் தான் பசி தீர்க்கும், பிணத்தின் முட்டை எலும்புதான் உன் தாகம் தீர்க்கும் என்று சரஸ்வதி சிவனுக்கு சாபமிட்டதால் சிவன் உலகெங்கும் அலைந்து தெரிய போறாரு. சரஸ்வதியின் கோபம் அத்தோடு தீர்ந்தது மட்டுமல்லாமல் தன் கணவரின் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதியை கண்டு, எனது கணவர் அலங்கோலமாக இருப்பதற்கு காரணமான நீயும் அலங்கோலமாகி போவாய், நீ உன் அழகை இழந்து வயதான கிழவையாய் மாறி உடையின்றி கொக்கின் சிறகும் மயிலின் தோகையையும் அணிந்து உன்னுடைய தாதி பெண்கள் பூதகணங்களாக மாறி உனக்கு பிணங்களும் மதுவும் மாமிசமும் தான் உணவாக அமையும், மேலும் நீ அகோர உருவம் தாங்கி அலைய வேண்டும் என்று சரஸ்வதி பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறாங்க. இவை அனைத்தும் தெரிந்து கொண்ட மகாவிஷ்ணு கலைவாணியின் சாப விமோக்ஷனத்தை மோகினி உருவில் வந்து அறிந்து கொள்கிறார். அதன்படி பார்வதிக்கு தண்டகாரண்யத்தில் மலையரசன் பட்டி என்ற ஒரு ஊர் உள்ளது. அங்கே ஒரு பூங்காவனம் உள்ளது. நீ அங்கு சென்று சிறிது காலம் தங்கு, நான் உன் கணவர் எங்கிருந்தாலும் அங்கு அழைத்து வருகிறேன் என்று கூறி தங்கையிடமிருந்து விடை பெற்று செல்கிறார் கோவிந்தர். சரஸ்வதியின் சாபப்படி பார்வதி தேவி அகோர உருவத்தோடு நீண்ட ஜடாமுடி தரித்து உருமாறி நாடெல்லாம் அலைந்து திரிந்து இறுதியாக திருவண்ணாமலைக்கு வந்தடைகிறாங்க. அங்கே கபில மகாமுனிவர் பார்வதி தேவிக்கு சில விவரங்களை கூற, அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்துக்கு வராங்க. பூதகணங்களும் பழையபடி பெண்களா மாறியிருக்காங்க. அதோடு பார்வதி தேவி மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க. குளிக்க போகும் முன்பு தனது ஆரத்தை கலற்றி வச்சிருக்காங்க. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கி இருக்கு. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, நீ இதே இடத்தில் முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய்னு கூறிவிட்டு மேல்மலையனூருக்கு புறப்பட்டிருக்காங்க. தல புராணத்தின்படி மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம்னு அழைக்கப்பட்டிருந்திருக்கு. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற ஒரு அரசன் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. அவருடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி தேவி விற்றிருக்கிறாங்க. அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க. மீனவர்களிடத்தில் தான் யார், எதற்காக இங்கு வந்துள்ளேன் என கூறிவிட்டு அவர்களின் பூஜையையும் பார்வதி தேவி ஏற்றிருக்கா. இதற்கு பிறகு பூங்காவனத்தில் மிகப்பெரிய புற்றாக உருவெடுத்து உள்ளே 5 தலை நாகமாக உட்கார்ந்த வடிவத்தில் அன்னை அங்காளம்மன் புற்றுருவாக அமர்ந்திருக்கா. திடீரென உருவான அந்த புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாத்தி தீபமேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் அந்த நாட்டோட மன்னனோட காதுக்கு போகுது. அந்த புற்றை இடித்து அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துமாறு அந்த மன்னன் சொல்றாரு. அந்த மன்னனுக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது. மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம அந்த புற்றை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை, மன்னன், மீனவ காவலாளிகளை தவிர மற்ற எல்லாரையும் அந்த இடத்திலிருந்து மறைய செஞ்சிடுறாங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்சு போன அந்த மலையரச மன்னன் தன்னுடைய தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கி இருக்கான். அதிலிருந்து பூங்காவன தம்மனாக பார்வதி தோன்றி, ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு தங்கியிருக்கேன், என்னை நம்பி வருவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என்று கூறி மன்னனுக்கு அருளாசி வழங்கி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருக்காங்க. சிவனுக்கோ பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. கிள்ளி எறிந்த சிரசின் மண்டை ஓடு ஈசன் கையை விட்டு அகலாமல் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. ஒட்டிக்கொண்ட மண்டை ஓட்டில் அம்பிகையானவள் பிக்ஷை போட்டு அந்த பிக்ஷையை ஏற்கும் போது எந்த ஊரில் மண்டை ஓடு அகலுமோ அங்கே பிரம்மகத்தி தோஷமும் நீங்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்றாரு. கோவிந்தர் தாண்டேஸ்வரன் ஆகிய சிவபெருமான காடு மலை மேடெல்லாம் தேடி அலைகிறாரு. கானகம் மயானம்னு இப்படி தேடாத இடமே பாக்கி இல்லை. எல்லா இடத்துலையும் தேடியுமே அவரால் தாண்டேஸ்வரனை கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துல வழியில சில முனிவர்களை பார்த்திருக்காரு கோவிந்தர். அவங்க கிட்ட போய், ஐயா, கையில் மண்டை ஓடுனன் பித்து பிடித்தவன் போல் உள்ள தாண்டேஸ்வரனை தாங்கள் பார்த்துள்ளீர்களான்னு நலம் விசாரிச்சிருக்காரு. அதுக்கு அவங்க, ஆம்,
சில காலங்களுக்கு முன்பு பார்த்ததாகவும் மலையரசன் பட்டிக்கு செல்வதாகவும் அந்த தாண்டேஸ்வரன் எங்களிடம் கூறினார்னு கோவிந்தர் கிட்ட அந்த முனிவர்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்த மகாவிஷ்ணுவான கோவிந்தன் ஆதிசக்தியான அனந்தாயி கிட்ட போய் சொல்ல, அண்ணா, அவர் எங்கிருந்தாலும் இப்பொழுதே அவரை அழைத்து வாருங்கள், நான் அவரை பார்க்க வேண்டும்னு அனந்தாயி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சுடுகாட்டிற்கும் சென்று கபாலத்தில் பிக்ஷை வாங்கி சுற்றி அழைந்து திரிந்து கடைசியாக இந்த தண்டகாரண்யம் என்னும் மேல்மலையனூருக்கு வராரு தாண்டேஸ்வரன். அங்கு மயானத்துல 3 பிடி சாம்பலை சாப்பிட்றாரு. அவருடைய பித்தமும் பசியும் ஓரளவு நீங்குது. அதற்கு பிறகு புற்று முன்பு நின்று அன்னதா பிச்சையிடுங்கள் தாயேன்னு கேட்க, சிவனுடைய குரலை கேட்ட பார்வதி வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்து பித்தனாய் தன் உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு அலைந்து திரிந்து எலும்பும் தோளுமாக இருந்த தன்னுடைய கணவனை கண்டாள். அவள் ரத்தம் உறைந்தது. இதயம் வேகமாக துடிக்க அவள் கண்கள் கண்ணீரை இறைத்தது. இன்னைக்கு இந்த நிலைமையில நீங்க இருக்க நான் தானே சுவாமி காரணம்னு மனம் வெம்பி அழுகிறா. தன்னுடைய கணவரின் காலில் விழுந்து அனந்தாயி மன்னிப்பு கேட்கிறா. அதற்கு தாண்டேஸ்வரன், இல்லை தேவி, உனக்கு ஏற்பட்ட சங்கடத்தை போக்க நான் எந்த பாவத்தையும் எந்த சாபத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் தேவின்னு தாண்டேஸ்வரன் அனந்தாயி கிட்ட கூறுறாரு. இன்று அந்த சாபத்தை நான் போக்கி காட்டுகிறேன்னு ஆவேசமா கூறியிருக்காங்க அனந்தாயி. தன்னுடைய கணவனை மீண்டும் மயானத்திற்கு செல்லுமாறு கூறி, இன்று இரவு உங்களுக்கு உணவு உண்ண நான் கொண்டு வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தாண்டேஸ்வரனும் மயானத்துக்கு போறாரு. தன்னுடைய மகனான விநாயகரை அழைத்து, உன்னுடைய தந்தையை நான் வரும் வரை பாதுகாப்பாக வைத்துக்கொள், உட்கார்ந்தால் நீ தூங்கிவிடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு சொல்லியிருக்காங்க. அதன்படி விநாயகரும் தாண்டேஸ்வரனுக்கு காவல் புரிகிறாரு. அப்போது மகாவிஷ்ணுவான கோவிந்தன் அனந்தாயி கிட்ட வந்து, உன் கணவனுக்கு எதை கொடுத்தாலும் அவரோட கைகளில் உள்ள பிரம்ம கபாலம் அதை தின்றும். அதனால மிக ருசியான முறையில் உணவை சமைத்து நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக்கிக்கொள். நீ சாதம் சமைக்க லக்ஷ்மியும் அவளிடம் உள்ள அமுத சுரபி பாத்திரமும் உனக்கு உதவியாக இருக்கும். அதை நான் சொல்லும் முறைப்படி உன் கணவன் கையில் உள்ள மண்டை ஊட்டிற்கு நீ பரிமாறு. 3இல் 2 அந்த கபாலம் சாப்பிட்டாலும் 1ஐயாவது உன் கணவர் சாப்பிடுவார்னு கூறியிருக்காரு. சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில் பார்வதி 3 கவலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் நோக்கி வர்றாங்க. மகாவிஷ்ணு கூறியபடியே சிவன் கையில் இருக்கும் கபாலத்தில் முதல் கபல சாதத்தை போட்டிருக்காங்க. உடனே அதை கபாலம் சாப்பிட்டு விட்டது. அதே போன்று 2வது கபலத்தை போட்டதும் அதையும் கபாலம் தின்றுவிட்டது. உணவின் சுவையில் மயங்கிய அந்த பிரம்ம கபாலம் 3வது உருண்டைக்காக காத்திருந்திருக்கு. 3வது பண்டத்தையும் எப்படியும் அந்த கபாலம் தான் சாப்பிட்டு விடும் என்று எண்ணி அதை தன் கணவனிடம் கொடுக்காமல் அதீத கோபம், எரிச்சல் மற்றும் விரக்தியில் பூமியில் இறைத்திருக்காங்க அனந்தாயி. ஆசையாய் எதிர்பார்த்த உணவு பூமியில் விழுந்ததை கண்ட பிரம்ம கபாலம் தன்னிலை அறியாமல் தாண்டேஸ்வரனின் கையிலிருந்து நழுவி பூமியில் விழுந்து சிதறிய அந்த பண்டத்தை திங்கி சென்றது. மண்டை ஓடு தன் கையை விட்டு அகன்ற மகிழ்ச்சியில் தாண்டேஸ்வரன் தாண்டி தாண்டி ஓட அனந்தாயி சாப விமோக்ஷனம் அடைந்ததாக உணர்றாங்க. கீழே விழுந்த உணவை தின்ற பிரம்ம கபாலம் உடனே சுய உணர்வு பெற்று மீண்டும் தாண்டேஸ்வரனை பற்றி கொள்ள அவரை துரத்தி இருக்கு. இதை கண்ட அனந்தாயி ஆங்கார ரூபம் கொண்டு 1000 கோடி சூரியனைப் போல கண்கூசும் பிரகாச சுடரிலி கொண்டு விஸ்வரூபம் எடுத்த அந்த ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி ஈஸ்வரி அந்த பிரம்ம கபாலத்தை தன் காலால மிதித்து நசுக்கி பூமிக்குள்ள அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அவளுடைய உக்கிரம் அடங்கவில்லை. விஸ்வரூபம் எடுத்த அந்த ஈஸ்வரி அந்த மயானத்தில் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க. அந்த நேரத்தில் தன் கையை விட்டு பிரம்ம கபாலம் விலகிய மகிழ்ச்சியில் அந்த நீலகண்டர், பரமேஸ்வரன், மகாதேவன், தென்னாடுடைய சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகிறாரு. அம்மனின் கோபத்தை தணிக்க யாராலும் முடியல. மகாவிஷ்ணுவிடம் யோசனை கேட்கிறாங்க. மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான ஒரு தேரை உருவாக்குங்கள், அம்மன் அமர்ந்ததும் அவள் கோபம் தனியும்னு கூறுறாரு. அதன்படி 4 வேதங்களும் 4 சக்கரங்களாகவும், தேவர்கள் ஒரு சிலர் தேரின் கால்களாகவும், ஆகாயம் தேர் சீலைகளாகவும், மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே வந்து நிற்குது. இதை பார்த்த அங்காளம்மன் அந்த தேரின் மீது ஏறி அமர்ந்திருக்காங்க. மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து பூங்காவனத்தை சுற்றி வலம் வந்திருக்காங்க. அம்மனின் கோபம் முற்றிலுமாக தணிந்திருக்கு.
அப்போது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகி இருக்கு. அந்த திருவுருவமே அருள்மிகு அங்காளம்மன். கபால மாலை தரித்து கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து, மதியில்லாத காரிருள் நாளில் உனதருள் வேண்டி மக்கள் வருவர், நீ இவ்விடத்தே எழுந்தருளிருந்து அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று பார்வதி தேவி கூறியிருக்காங்க. தேவர்கள் அம்மன் மீது பூமாறி பொழிந்திருக்காங்க. அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அழிக்கப் போவதாக கூறியிருக்காங்க. சற்று நேரத்தில் பூமிக்கு மேல் சுயம்புவாக புற்று உருவாகி அதில் ஒரு நாகமும் கொடி கொண்டதாய் தல வரலாறு கூறியிருக்கு. இந்த நாகத்தின் படம் சுருங்காமலே பல யுகங்கள் இருந்ததாகவும், கலியுகத்தில் தேவர்கள் அனைவரும் தேர் உருவில் வந்து வணங்கவும் நாகத்தின் படம் சுருங்கி உள்ளே சென்று அங்காளம்மனாக அமர்ந்ததாகவும் தல வரலாறு கூறியிருக்காங்க. அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை வாரி வழங்கி பாதுகாத்து வராங்க. மாசி மாத சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை. அங்காளியானவள் அன்று தன்னுடைய பூரண வலுவோடும் பலத்தோடும் இருப்பாள். அனைத்திற்கும் மூலாதார சக்தியான அங்காளி அன்று சுடுகாட்டில் ஆவிகள், ஆன்மாக்கள் போன்ற அனைவருக்கும் சூறையிடும் நாள் அது. அதுதான் மயான கொள்ளை. சூறை என்பது உணவு அளிப்பதையே இங்கு குறிக்குது. அப்போது உலகெங்கும் சுற்றி வந்த சிவன் அங்கே வந்து சேரும் தினம் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசையாக இருக்கவே, அந்த நாளில் அனைத்து விதமான மூல சக்திகளான 63 சக்திகளும் 9 நவசக்திகளாகி 7 சப்த சக்திகளாகி 5 பஞ்சசக்திகளாக திகழ்ந்து முப்பெரும் தேவியராக விளங்கி ஒன்று திரண்டு எழுந்த முழு சக்தியாக விளங்கிடும் நாள். சிற்சக்தி என்ற ஒரே சக்தியாக, ஓம் சக்தி என்ற ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பொதுவாக சூறையிடுவதாக, உணவு வழங்குவதாக கருதப்படுது. ஓம் சக்தி என்ற பெயரில் சிற்சக்தியான அங்காளியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆன்மாக்களும் கீழே இறங்கும் போது அங்காளியானவள் ஆவி ஆன்மாக்களை தலைகளாக கருதி அவை ஒவ்வொன்றையும் எலுமிச்சம்பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையாய் அணிவிப்பதை போன்று தலைகளால் மாலை கோர்த்து தலைமாலை சூடிய அங்காளியாக விளங்குகிறார். மாசி மாத மகா சிவராத்திரிக்கு பிறகு வரும் அமாவாசையில் துவங்கி 13 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறும். 7ஆம் நாள் தேரோட்டத்துடன் கூடிய பிரம்மோற்சவமும் நடைபெறும். இதில் பிரம்மாவின் கபாலத்தை அம்மன் காலில் மிதித்து அழித்த தினத்தில் மயான கொள்ளை என்ற பெயரில் மாபெரும் திருவிழா நடத்தப்படும். இந்த திருவிழாவின் போது அங்காளம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் காய்கறிகள், பழங்கள், சில்லறை காசுகள், தானியங்களை கொள்ளை விடுவாங்க. அதாவது சூறை விடுவாங்க. இந்த திருவிழா மேல்மலையனூர் மயானத்தில் நடக்கும். திருவிழா முடிந்ததும் மயானத்திலிருந்து சாம்பலை எடுத்துட்டு போய் ஒரு துணியில முடிச்சு வீட்டு வாசல்ல கட்டி வச்சா தீய சக்திகள் எதுவும் அண்டாதுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த திருக்கோவிலுக்கு ஒரு முறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியது வேண்டியபடி அப்படியே நடக்கும். இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் இளங்கோயில் வகையை சார்ந்ததாக இருக்கு. சுயம்பு புற்று அம்மன் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு முற்பட்டதாக கருதப்படுது. திருவிழாக்கள் ஒவ்வொரு மாதம் அமாவாசை தோறும் நள்ளிரவு 11 மணிக்கு அங்காளம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுது. மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மகத்தி நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து 3 முறை வருகை தந்தால் அவர்களை பிடித்துள்ள பிணிகள், தோஷங்கள், வைப்பு, ஏவல், பில்லி, சூனியம், காட்டேரி, சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவருளால் தானாக விலகிவிடும். குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இத்திருக்கோவிலுக்கு வந்து மொட்டையடித்து காதணி விழா செய்யறாங்க. பொங்கல் வைத்து பூஜை செய்யறாங்க. அபிஷேக ஆராதனைகள் நடத்துறாங்க. கஞ்சுலி, கபால வேடம், வேப்பஞ்சீலை, மஞ்சள் ஆடை அணிந்து வந்து வேண்டுதல் செய்யறது இந்த திருக்கோவிலோட சிறப்புகளாக இருக்கு. அங்காளம்மன் முப்பெரும் சக்திகளான இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளையும் தன்னிடம் கொண்டவளாக, முப்பெரும் தேவியரின் அம்சமும் கொண்டவளாக, மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற மும்மூர்த்திகளை தோற்றுவித்த மாபெரும் ஆதிபரா சக்தியாக முப்பெரும் மண்டங்களிலும் நிறைந்தவளாகவும் காணப்படுறார். அங்காளம்மனும் பிரம்மகத்தி தோஷத்தை தாண்டிய பெருமான் தாண்டேஸ்வரன் என்னும் திருப்பெயருடனும் மேல்மலையனூரில் சிவனும் சக்தியுமாக எழுந்தருளி இங்கு வந்து வணங்கும் உயிர்களுக்கு கருணை செய்து வேண்டும் வரங்களை வாரி வழங்கி அருள் புரிந்து வராங்க. இந்த ஒரு வீடியோல மேல்மலையனூர் அங்காளம்மனோட வரலாறு என்ன, மேல்மலையனூர் தலம் எப்படி உருவானுச்சு, அங்காளம்மன் இந்த தலத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தாங்க, மயான கொள்ளை, சூறையிடுதல்னா என்னன்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியமூட்டும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா
சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணியும் நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களால் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து உருவாக்க ஆதரவாக இருக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.